விவசாயிகளுக்கு வணக்கம். புதிய விவசாயம் யூடியூப் சேனல்ல உங்கள் கலைவண்ணன் நகிரி. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 10, 15 நாளா நமக்கு நெறைய ஃபோன் கால்ஸ் வந்துட்டு, மெசேஜஸ் வந்துட்டுருக்கு. எத பத்தின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த காய் எப்படி வந்துட்டு மாங்காய் எப்படி சைஸ் கொண்டு வர வைக்கிறது, சைனிங் எப்படி கொண்டு வர வைக்கிறது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய் எப்படி கொண்டு வர வைக்கிறதுங்கிறத பத்தின நெறைய ஃபோன் கால்ஸும் இதுவும் வந்துட்டுருக்கு. அதுக்கு உண்டான வீடியோ தான் இது. இந்த வீடியோவ பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க மாங்காய் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாங்காய் மட்டும் இல்லாமல் எல்லா காய்களுக்குமே காய் ஊறுறதுக்கு அதிகமாக என்னென்ன சத்துக்கள் தேவைப்படும்னு பார்த்துட்டிங்கன்னா, கால்சியம் ஆனது தேவைப்படும், பொட்டாசியம் தேவைப்படும், போரான் இது எல்லாமே இது தேவைப்படும். இது போக சல்ஃபர் தேவைப்படும். அந்த காயோட டேஸ்ட்னஸுக்காக சல்ஃபர் ஆனது தேவைப்படும். அத நம்ம எந்தெந்த விதத்தில குடுக்கலாங்கிறத பத்தி சாயில் அப்ளிகேஷன் போடுறதுக்காக ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவ பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கும். இந்த வீடியோவ பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான காம்பினேஷன்ஸ் குடுக்க போறோம். காய நல்லா சைஸ் தெரள வைக்கிறதுக்காகவும், அ வெ ஃப வெயிட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொண்டு வரதுக்கு உண்டான காம்பினேஷன்ஸ் 2 காம்பினேஷன்ஸ் குடுக்க போறோம். சரி, காய் ஊறுறதுக்குங்கிறது வந்துட்டு தேவைப்படும்போது, ஒரு 4 சத்துக்கள் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அது சொன்ன மாரி, நம்ம இந்த 2 காம்பினேஷன் பத்தி பார்ப்போம். இந்த 2 காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது பார்த்துட்டீங்கன்னா, ரெக்கவர் ஆர் ரீபவுண்டுங்கிறது வந்துட்டு 1 லிட்டருக்கு 2 மில்லியும், ஸ்டாப் இட் லிக்விட் கால்சியம் வந்துட்டு 1 லிட்டருக்கு வந்துட்டு 1 மில்லியும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம். இந்த ரெக்கவர் ஆர் ரீபவுண்ட்ல பார்த்துட்டீங்கன்னா, பொட்டாசியம், கால்சியம், போரான் பிளஸ் சல்ஃபர் கூட மிக்ஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு நம்ம குடுக்கும்போது நமக்கு காய் நல்லா திரள்ச்சியானது நல்லா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காய் வரைக்கும் நமக்கு நல்லாவே ஈஸியா கிடைக்கும். இதுக்கு அடுத்து 2வது காம்பினேஷன் பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது, ட்ரேட்கார்ட் கம்பெனியில வரக்கூடிய அமிஃபால் கே வந்துட்டு 1 லிட்டருக்கு 1/2 மில்லியிலிருந்து 1 மில்லி வரைக்கும் குடுக்கலாம். அது கூட ஸ்டாப் இட் பொறுத்தளவுக்கு கால்சியம், லிக்விட் கால்சியம் இது பொறுத்தளவுக்கு 1 மில்லி எப்பவும் போல 1 மில்லி வரைக்கும் குடுக்கலாம். ஏன் நம்ம இந்த இடத்துல கால்சியம் குடுக்கணும்னு பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அந்த செல் சுவர்கள வலுப்படுத்தும். பிளஸ் அதே மாரி தோல்கள் காய்களோட வெளிப்புற தோற்றங்கள வந்துட்டு நல்லா சைனிங்க குடுக்கும். அந்த செல்கள வந்துட்டு ரொம்ப கெட்டிப்படுத்துறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா, லாங்விட்டி நெறைய கிடைக்கும். அதாவது வந்துட்டு ஸ்டோரேஜ் கீப்பிங் குவாலிட்டி வந்துட்டு நல்லா கிடைக்கும். அதோட சைஸும் சைனிங்குமே வந்துட்டு நல்லா இன்கிரீஸ் ஆகும். இதுக்காகத்தான் நம்ம முக்கியமா ஸ்டாப் இட் ஆனது தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு புதிய விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.